ஸோ சாட் ஜிபிடியில் ஐஃபோன் 17 ப்ரோ மேக்ஸ் எத்தனை மாதம் முன்னாடி லான்ச் ஆச்சுன்னு கேட்டால் 10 மந்த்ஸ்ன்னு சொல்லுது. அது செப்டம்பரில். நான் இந்த ஃபோன் வந்து அக்டோபரில் தான் என் கைக்கு வந்தது. ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 9 to 10 மந்த்ஸ் நான் இந்த ஐஃபோன் 17 ப்ரோ மேக்ஸ் யூஸ் பண்ணதில் எனக்கு இந்த ஃபோனில் நான் என்னென்னலாம் தெரிஞ்சுக்கிட்டேன் அண்ட் இது வேர்த்தாக இருந்ததா அந்த 1.5 lakh ப்ரைஸ் டேக்கு. என்னுடைய ஒரு ஆனஸ்ட் 10 மந்த் ரிவ்யூவில் இதோடைய ப்ரோஸ் அண்ட் கான்ஸை புட்டு வைக்கலான்றதுக்காக தான் இந்த ஒரு வீடியோவை நான் போடுறேன். ஸோ யா, iPhone 17 Pro Max 10 months later, my honest opinion. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கங்க, நான் அரவிந்த். நீங்கள் பார்த்துட்டு இருக்குது பிபிஏ சேனல். லெட்ஸ் பார்க்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐஃபோன் 17 ப்ரோ மேக்ஸ் ஒரு புது டிசைனோட லான்ச் ஆன ஒரு ஃபோன். டிஃப்ரெண்ட்டான ஒரு டிசைன் கொண்டு வந்தாங்க. முன்னாடி 16 ப்ரோ 15 ப்ரோலாம் ஒரே மாதிரி இருந்துச்சு. அண்ட் 17 ப்ரோ மேக்ஸில் ஒரு டிஃப்ரெண்ட் டைரெக்ஷனில் கொண்டு போனாங்க. ஜஸ்ட் ஒரு கேமரா பிளாட்டோவை எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு இங்கே டியூவல் டோன் ஃபினிஷ் கொடுத்துட்டு அலுமினியம் கொடுத்தாங்க. ஸோ திஸ் இஸ் அ நியூவஸ்ட் டிசைன் அண்ட் திஸ் இஸ் த நியூவஸ்ட் கலர், த ஹீரோயிஸ்டிக் கலர், காஸ்மிக் ஆரஞ்ச். ஸோ இது வந்து காஸ்மிக் ஆரஞ்சுன்றது வந்த டைமில் ஓவர் ஹைப்டாக இருந்தது. இந்த டிவைஸை கையில் வாங்குறதுக்கே வந்து ரொம்ப டிமாண்ட் அதிகமாக இருந்துச்சு. பட் இப்போ 10 மந்த்ஸ் கழிச்சு அண்ட் அப்பயே நிறைய பேர் சொன்னாங்க இது பிங்காக மாறுது, அதுவாக மாறுது, இதுவாக மாறுதுன்னு. பட் இது எதுவாகவே மாறல, அதே ஆரஞ்சு கலரில் தான் இருக்குது. அண்ட் இட்ஸ் pretty குட். அண்ட் இந்த அலுமினியம் சைட்ஸ்னால கொஞ்சம் டியூரபிலிட்டியில் சொல்லிட்டு இருந்தாங்க. அது நானுமே என்னுடைய ரிவ்யூ வீடியோஸில் சொல்லியிருக்கேன் இது டியூரபிளாக இல்லைன்ட்டு. ஆமாம், இது டியூரபிலிட்டி வந்து மற்ற ஐஃபோன்ஸ் கம்பேர் பண்ணும்போது கம்மி தான். பட் என்னுடைய 10 மந்த்ஸில் இட் ஹஸ் ஹெல்ட் அப் pretty குட். நீங்கள் வச்சுக்கிறத பொறுத்து தான் இருக்குது. அண்ட் த டிசைன் அந்த இன்ஹேண்ட் ஃபீல் வந்து பார்த்திங்கன்னா டெஃபினெட்லி பழைய ஐஃபோன் கம்பேர் பண்ணும்போது குறைஞ்சிருக்கு. பட் இட் இஸ் ஈஸியர் டு ஹோல்டு. இந்த சைட்ஸ்லாம் வந்து கொஞ்சம் ரவுண்ட் பண்ணியிருக்கிறதுனால இட் இஸ் ஈஸியர் டு ஹோல்ட் and it's comfortable in hand ன்னு சொல்லணும். பட் இட்ஸ் doesn't feel premium as a titanium iPhone 16 Pro or 15 Pro. அண்ட் டிசைன் பற்றி மோஸ்ட்டாக சொல்லிட்டேன். நான் இந்த வீடியோவில் கேமரா பற்றியோ கேமரா சாம்பிள்ஸ் பற்றியோ ரொம்ப இன்டெப்த்தாக போகிறது கிடையாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் வந்து 2 வீடியோ போட்டிருக்கேன். அதுலேயே என் கேமரா சாம்பிள்ஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து இன்டெப்த்தாக சொல்லியிருப்பேன். ஒரு ரிவ்யூ வீடியோ அண்ட் 6 months லேட்டர் வீடியோ. அந்த வீடியோவை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ கேமரா பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா அந்த வீடியோ போய் பாருங்கள். அண்ட் டிஸ்பிளே, இந்த ஃபோனில் இருக்க இந்த 6.9 inch டிஸ்பிளே வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவல் டிஸ்பிளேன்னு சொல்லணும். ஃபார் கண்டென்ட் கன்சப்ஷனாக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராம் ரீல்ஸு, யூடியூப் பார்க்குறது, இல்லை நெட்ஃப்ளிக்ஸ் மூவி வாட்சிங், எது நீங்கள் பண்ணாலும் இட் இஸ் எ கலர் அக்யூரேட், மோஸ்ட் பியூட்டிஃபுல், சூப்பர் கிளாரிட்டி இருக்க ஒரு டிஸ்பிளே. ஸோ 120 Hz பேர் பண்ணிவிட்டு அண்ட் இட்ஸ் ரியலி அ ஜாய்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் யூஸிங் திஸ் ஃபோன். அதுக்கான முக்கியமான காரணம் இருக்க டிஸ்பிளே, அந்த 120 Hz அண்ட் இட்ஸ் கிளாரிட்டி. அண்ட் அது கூடவே A19 Pro chipset. ஸோ ஆப்பிளோடைய iOS 26 கொஞ்சம் பக்கியாக இருந்துச்சு ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ். ஒரு 1 or 2 or 3 months வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பக்கியாக இருந்துச்சு. பட் இந்த A19 Pro வந்து அந்த பக் எல்லாத்தையுமே வந்து சார்ட் அவுட் பண்ணிடுச்சு. எப்படி அப்படின்னா இதோடைய ஸ்பீட்னால. ஸோ A19 Pro இஸ் அ மோஸ்ட் பவர்ஃபுல் ஃபாஸ்டஸ்ட் ஐஃபோன் சிப்செட் எவர் மேட். ஸோ அதனால் மட்டும் இல்லாமல் இதில் 12 GB ஆஃப் ரேம் இருக்கிறதுனாலையும் நமக்கு வந்து நல்ல பவர்ஃபுல்லான ஒரு ஃபோனாகவே இது இருக்குது. வாட் எவர் த டாஸ்க் யூ த்ரோ அட் இட், இட் வில் ஜஸ்ட் ப்ரீஸ் த்ரூ இட். ஏன்னா நீங்கள் கேமிங் பண்ணாலும் 120 FPS கேமிங் பண்ண முடியும், வீடியோ எடிட் பண்ணிக்கலாம், ஃபோட்டோ எடிட் பண்ணிக்கலாம். அரவிந்த் நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன், ஜஸ்ட் நார்மல் யூசேஜ் தான், ஜஸ்ட் டெக்ஸ்டிங், வாட்ஸ்அப், சோஷியல் மீடியா, கால்ஸ் அப்படின்னாலும் அதுக்குமே இது வந்து சூப்பராக இருக்கும். அண்ட் டவுன் த லைன் ஒரு 5 years 7 years கழிச்சு கூட இந்த ப்ராசஸர் வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்கிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ ஸ்பீக்கிங் ஆஃப் டவுன் த லைன், இதில் இருக்க iOS அப்டேட்ஸ். ஸோ ஆப்பிள் வந்து நிறைய வருஷம் அப்டேட் கொடுக்கறதுக்கு தான் பேர் வந்தவங்க அவங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா iPhone 17 Pro Max இஸ் நாட் அ ஸ்லவுச் இன் இட். ஸோ ஒரு 2032 or 2033 வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு அப்டேட்ஸ் அதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. அண்ட் iOS 27 இஸ் ப்ராமிசிங். கொஞ்சம் ஃபாஸ்டர் பண்ணியிருக்காங்க, லிக்விட் கிளாஸ் அனிமேஷன்ஸ் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி இருக்குது. ஸோ அது iOS 27 வந்த உடனே இந்த 17 Pro Maxல எப்படி இருக்குன்றதையும் பார்ப்போம். அண்ட் iOS 27 வரும்னு சொல்லும்போது iPhone 18 Pro Maxும் ஒன்று வரும். ஸோ iPhone 18 Pro Max வாங்கலாமா இல்லை 17 Pro Max வாங்கலாமான்றதுக்கு ஒரு வீடியோ போட்டுப்பேன். அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க, இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும் iPhone 17 Pro Max பற்றி. அதை பார்த்துருந்தீங்கன்னா. அண்ட் யா, பெர்ஃபார்மன்ஸ் இட் இஸ் த கிங். நீங்கள் கவலைப்பட வேணாம், எந்த ஐஃபோன் எடுத்தாலும் பெர்ஃபார்மன்ஸ் இஸ் த கிங். ஏன்னா இதில் இருக்க SoC அந்த சிப்செட் வந்து ஆப்பிளே மேக் பண்ணுறதுனால தே ஹேவ் ஃபுல் கண்ட்ரோல் ஓவர் இட் அண்ட் தே ஆர் தி மாஸ்டர்ஸ் இன் இட். பேட்ரி லைஃப்
iPhone 17 Pro Max இஸ் த கிங் ஆஃப் பேட்டரி லைஃப். எனக்கு வந்து இந்த ஃபோன் லைக் ஒன் ஃபுல் டே வரும். எனக்கு வந்து ஒரு பேட்டரி ஆங்ஸைட்டின்றதே இந்த ஒரு ஐஃபோனில் தான் எனக்கு இல்லை. நான் நிறைய ஐஃபோன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் பேட்டரி ஆங்ஸைட்டி, பேட்டரி பற்றி கவலையே பட வேணாம். ஈவன் 10% இருந்தாலும் சரி, 5% இருந்தாலும் சரி, இந்த ஐஃபோன் வந்து அந்த டாஸ்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் இது வந்து அந்த பேட்டரி ட்ரெயின் ஆகுன்ற அளவுக்கு எனக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுத்துச்சு. ஸோ இனிஷியலி லைக் ஃபர்ஸ்ட் 6 to 7 months நல்லா தான் இருந்துச்சு. அண்ட் இப்பயுமே நல்லா தான் இருக்குது, அதில் குறைய சொல்லலை. பேட்ரி ஹெல்த்தை பற்றி பேசணுன்னா எனக்கு வந்து 100% தான் ரொம்ப நாள் இருந்துச்சு. திடீர்னு 99 வந்துச்சு. அண்ட் திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா டக்கு 96 வரைக்கும் வந்துடுச்சு. ஸோ இதே தான் நான் ரிவ்யூ வீடியோவில் சொல்லியிருப்பேன். இந்த பேட்ரி ஹெல்த்தை நம்பாதீங்க, இது வந்து கரெக்டான உங்களுக்கு ஒரு பிக்சர் கொடுக்காது, இதோடைய ஒரு ரெப்ரசன்டேஷனே வேறு அப்படின்ட்டு. ஸோ என்னுடைய சைக்கிள் கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 256 தான் சைக்கிள் கவுண்ட். பட் 96%க்கு வந்துடுச்சு இப்போது. ஸோ அப்போ பார்த்துக்கோங்க, சைக்கிள் கவுண்ட் இஸ் ரியலி லெஸ். பட் என்னதான் இது 96% வந்தாலும் இன்னுமே பேட்டரி லைஃப் நல்லா தான் இருக்குது. என்ன, எனக்கு ஃபுல் டே ஆஃப் யூசேஜ் வந்து காலையில் எடுத்தேன் அப்படின்னா ஈவினிங் ஒரு நைட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20% 30% இருக்கும். ஸ்டார்டிங்கில் 20 தொடாது, 30 கிட்ட தான் இருக்கும். பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா 20 கீழே ஒரு 15% அந்த மாதிரி போயிடுது. நான் டெய்லி வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஒரு 6க்கு நான் வந்து ஃபோனை அன்ப்ளக் பண்ணுறேன் அப்படின்னா ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 or 8க்கு திரும்பி ப்ளக்இன் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அந்த இதுக்கு வந்துடுச்சு. அண்ட் நான் மோஸ்ட்லி ஃபுல் டே வந்து மொபைல் டேட்டாவில் தான் இருக்கேன். ஸோ 5Gயில் இருக்கும் போது இட் இஸ் எக்ஸ்பெக்டட். அண்ட் பேட்டரி லைஃப் வந்து டீக்ரேட் ஆகிடுச்சுன்னு நான் சொல்ல முடியாது. உங்களுக்கு ஒரு ரெப்ரசன்டேஷனுக்காக சொல்கிறேன் எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கு. அண்ட் நான் என்னோட யூசேஜில் வந்து கேம்ஸ் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ நீங்கள் கேமிங் பண்ணுறீங்க இல்லை கேமராலாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 10 months டவுன் த லைன், 10 மாதம் அதுக்கப்புறம்லாம் கழித்து நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு ஈவினிங் ஒரு டாப்அப் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஒரு 30 to 40% டாப்அப் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அண்ட் சார்ஜிங் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபோன் ஃபாஸ்ட்டாகவே தான் ஏறுது. நீங்கள் 20 வாட் சார்ஜர் யூஸ் பண்ணிவிட்டு ஃபாஸ்ட்டாக ஏறணுன்னா இது அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக ஏறாது. இதே நீங்கள் ஒரு 30 வாட்ஸ் ஒரு 35 வாட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா இது டெஃபினட்டாக ஃபாஸ்ட்டாக ஏறும். அண்ட் 30 வாட்ஸ் வாங்கலாமா 35 வாட்ஸ் வாங்கலாமா நிறைய பேர் கேட்குறீங்க. ஐ வில் சஜஸ்ட் 30 வாட்ஸ். ஏன் அப்படின்னா 35 வாட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணும்போது 2 ப்ளக் இருக்கும் அதில், அதாவது 2 போர்ட்ஸ் இருக்கும். அந்த 2 போர்ட்ஸையும் நீங்கள் வந்து ப்ளக்இன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து 17.5 தான் உங்களுக்கு கிடைக்கும். அப்படி இருக்கும்போது ஒரே ஒரு 30 வாட் அடாப்டர் யூஸ் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் டோட்டல் 30 வாட்ஸ். அண்ட் இது 40 வாட்ஸ் வரைக்கும் ஒயர் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணும். ஸோ சார்ஜிங், பேட்டரி லைஃப், இட்ஸ் ஸ்டில் த கிங். அண்ட் ஒரே ஒரு ஃபோன் போதும் உங்களுக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா யூ ஷுட் கெட் த iPhone 17 Pro Max and you will not have a battery anxiety ever in your life. அண்ட் கேமராஸ், ஃபைனலி த எலிஃபெண்ட் இந்த ரூம் வந்து பார்த்தீங்கன்னா iPhone 17 Pro Max ஓட கேமராஸ் தான். இதில் வந்து 16 Pro Maxல இருக்க அதே சென்சார்ஸ் தான் கொடுத்துருக்காங்க, எந்த டிஃப்ரென்ஸுமே இல்லை. பட் A19 ப்ரோடைய ப்ராசஸிங் அண்ட் கொஞ்சம் ஆப்பிளோடைய சாஃப்ட்வேர் டியூனிங் இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாம் செம்ம கிளாரிட்டியாக தான் இருக்கும். ஐஃபோனில் வீடியோஸ் இட்ஸ் த பெஸ்ட், அதை அடிச்சிக்கவே முடியாது, இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட். அண்ட் இந்த ஃபோனுடைய வீடியோ குவாலிட்டி பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நான் ஒரு Kia Seltos கார் ரிவ்யூ போட்டிருப்பேன். அந்த ஃபுல் ரிவ்யூ வாக் அரவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபோனில் எடுத்தது தான். ஃபர்ஸ்ட் 20 minutes ஆஃப் கிளிப்ஸ் இந்த iPhone 17 Pro Maxல எடுத்தது தான். எவ்ரிதிங் இஸ் இன் 4K 30 FPS. ஸோ வீடியோ குவாலிட்டியை பற்றி பார்க்கணுன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. யூல் கெட் an idea of what a video quality this iPhone can produce. அண்ட் ஃபோட்டோ சாம்பிள்ஸ் நான் இப்போ கொஞ்சம் போடுறேன். ஸோ அந்த ஃபோட்டோ சாம்பிள்ஸ்லாம் பாருங்கள், உங்களுக்கு எப்படி இருக்குன்றது தெரியும். 48 மெகாபிக்சல் எவ்ரி சென்சார். ஸோ மெயின் சென்சார் தான் நான் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுவேன். டெலிஃபோட்டோ இட் இஸ் ரியலி குட். 8x சென்சார் தான், பட் நான் இதில் வந்து 4x தான் ஆப்டிக்கல் ஜூம். 8x வந்து டிஜிட்டல் தான் க்ராப் பண்ணாலும் இட் வில் கிவ் அ ஆப்டிக்கல் குவாலிட்டி. ஏன்னா இது வந்து 48 மெகாபிக்சல் டெலிஃபோட்டோ இப்போ அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் நான் ரிவ்யூலேயே சொன்னது தான். அண்ட் 48 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட். ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 18 மெகாபிக்சல் வந்து செல்ஃபி ஷூட்டர் இருக்குது. ஸோ அந்த செல்ஃபி கேமரா வந்து நல்லா வைடாக இருக்கிறதுனால யூ வில் கெட் அப் ஈவன் மோர் கிளாரிட்டியான ஒரு செல்ஃபி கேமரா நமக்கு கிடைக்குது, செல்ஃபி ஃபோட்டோஸ் கம்பேர்ட் டு த ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் ஆஃப் ஐஃபோன்ஸ். ஸோ அது ஒரு மேஜர் அப்கிரேட் இந்த சீரீஸில். அண்ட் USB-C போர்ட்ஸ், ஸ்பீக்கர் குவாலிட்டி இஸ் ரியலி அமேசிங் இன் திஸ் ஃபோன். மோஸ்ட்டாக இந்த 10 monthsல வந்து எனக்கு பேட்ரி மட்டும்தான், அது வந்து யூஷுவல் தான். அது லித்தியம் அயனோட ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் தான். அதே இதில் சிலிக்கான் கார்பைட் பேட்டரிலாம் கொடுத்துருந்தாங்கன்னா திஸ் ஃபோன் வில் பி த கிங் ஆஃப் த ஸ்மார்ட் ஃபோன் இண்டஸ்ட்ரின்னு சொல்லலாம் இன் டர்ம்ஸ் ஆஃப் பேட்டரி லைஃப்பில். ஆப்பிள் எப்போ கொடுக்குறாங்கன்றதை பார்ப்போம். இதுதான் நான் இந்த 10 monthsல இந்த ஃபோனில் நோட்டீஸ் பண்ணது. எந்த ஒரு ப்ராப்ளம்ஸும் இல்லை. ஃபர்ஸ்ட் டேயில் நான் எப்படி வாங்கினனோ அதே மாதிரி தான் இருக்குது இப்போயும். பர்ஃபார்மன்ஸ், கேமரா, பேட்டரி லைஃப், ஸ்க்ரீன் குவாலிட்டி எல்லாத்துலேயுமே அப்போ எப்படி இருந்ததோ அப்படியே தான் இருக்குது. அண்ட் இஃப் யூ பிளானிங் டு கெட் திஸ் யூ கேன் டெஃபினெட்லி பை திஸ். அண்ட் நீங்கள் ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் கிடைக்கும் உங்களுக்கு.
இந்த ஃபோனை வாங்கிட்டு ஜஸ்ட் யூ கேன் ஜஸ்ட் யூஸ் இட். எந்த ஒரு வரியும் நீங்கள் பண்ண வேணாம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு அதை இன்னுமே கன்ஃபார்ம் பண்ணி இன்னும் உங்களுக்கு ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் கொடுத்துருக்கோன்னு நம்புகிறேன். ஸோ யா, தட்ஸ் pretty much it for the review of this iPhone 17 Pro Max after 10 months. ஸோ ஆஃப்டர் த ஹைப், இந்த ஹைப்லாம் செட்டில் ஆனதுக்கப்புறம் எப்படி இருக்குது இந்த ஃபோனுன்றதுக்கு உங்களுக்கு இதில் ஒரு பிக்சர் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்பீக்கிங் ஆஃப் பிக்சர், நான் இந்த ஃபோட்டோ சாம்பிள்ஸ் போடுறேன்னு சொன்னேன் இல்லையா, அந்த ஃபோட்டோ சாம்பிள்ஸ் பார்த்துட்டு வாங்க. ஸோ யா, ஃபோட்டோ சாம்பிள்ஸ் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தட்ஸ் pretty much it. Thank you so much for watching. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் டு லைக் அண்ட் ஷேர் திஸ் வீடியோ டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. அண்ட் என் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் கொடுத்துருங்க. இன்னும் நிறையா கண்டென்ட் iPhone 17 Pro Maxில் வந்துட்டுருக்கு. அண்ட் ஒன்ஸ் iPhone 18 Pro Max அண்ட் iPhone Ultra launches, அது கூடயும் கம்பேர் பண்ணி நான் போடுறேன். ஸோ யா, ப்ளீஸ் டு சப்ஸ்கிரைப் டு மை யூடியூப் சேனல் அண்ட் ஸ்டே கனெக்டட். அண்ட் ஆஸ் ஆல்வேஸ், லெட்ஸ் sparkle. See ya.